ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1,10,00,000 பேருக்கு இந்த மகளிர் ஸ்கீம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்துகிறாங்க. கரெக்டாக எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு செலுத்துகிறாங்க. அந்த வகையில் இந்த மாதம் 15ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்கான அமௌண்ட்டை இப்போதைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. பாருங்கள், டே கஸ்டமர், உங்களுக்கான டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ₹1000 கிரெடிட்டட் யுவர் அக்கௌண்ட் நம்பர் 15/12/2024 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டை 16வது தவணைக்கான அமௌண்ட்டை இப்போதைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவாங்க, அல்லது நெட் பேங்கிங்கில் ட்ரை பண்ணுங்கள், அல்லது பேங்க்கில் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான அமௌண்ட் வந்திருக்கா இல்லைன்றதை தெரிய வரும். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான அப்டேட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,27,000 பேரை பார்த்தா நீக்கியிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதுக்கான தகவல் கொடுத்துருக்காங்க. இதுக்காக இந்த 1,27,000 பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தா நீங்கள் இந்த இன்கம்குள்ளே இருக்கணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது, கார் வாங்கியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி லிமிட்லாம் நீங்கள் தாண்டிருக்கீங்க, அந்த தகுதியை நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டம், இந்த பட்டியலேருந்து உங்களுக்கான திட்டம் நீக்கப்படும் அப்படின்றத சொல்லி ஆர்டிஐ தெரிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1,27,000 பேரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களை தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அதான் பார்த்தா மீனிங்காக அர்த்தம். அதாவது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்க ஒரு தணிக்கை குழு வச்சுருக்காங்க, இதெல்லாம் லிஸ்ட்டையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அடுத்த கட்டமாக என்னமான ப்ராசஸில் இருக்கீங்க, எவ்வளோ இன்கம் வாங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்காங்க. அந்த மாதிரி குழு உங்கள் தகுதி இல்லாமல் இருக்க அப்படின்னா உங்களை உடனே நீக்கம் செய்வதாக இந்த அரசு சார்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தகுதி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் கண்டினியூவாக தொடரும், தகுதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் தொடராது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புதிய அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க பாருங்கள் முன்னாடி. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி முதல் பெறப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதுவரை விண்ணப்பிக்காதவர்களும் ஜனவரி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு அமைச்சர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஸோ விரைவில் அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு சென்ட் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு புதிய அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்புறம் தகுதி உள்ள அனைவருக்குமே மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீமுக்கு அதுக்கான அப்டேட் வர சொல்ல தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.